வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கோலிவுட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அடிலேட்டில் நடந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய அபாரமான வெற்றியை பெற்றிருக்கு. இப்போ இந்த வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் ஏரியாவில் விராட் கோலி இந்த வெற்றிக்கான முழு காரணம் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. அப்படி இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணமாக யாரை விராட் கோலி அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல் ஒரு நாள் போட்டிங்களை பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நம்ம இந்தியா மிகப்பெரிய அளவில் சொதப்பினதால நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தில் படுதோல்வி அடைஞ்சது மூலியமா இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம இந்தியா ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு அடிலேட்டில் துவங்கப்பட்ட இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் டாஸில் முதல்ல ஜெயிச்சது என்னமோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். அவங்க நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் கிட்டத்தட்ட 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 298 ரன்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க எடுத்திருந்தாங்க. இதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா பக்கம் ஷான் மார்ஷ் பார்த்தீங்கன்னா அவர் 123 பந்துகளுக்கு 131 ரன்கள் அடிச்சு அதில் 11 4களும் 3 6களும் அடிச்சு ஒரு அற்புதமான இன்னிங்ஸை ஷான் மார்ஷ் விளையாண்டிருந்தாரு. ஆஸ்திரேலியா ரன்களை கடைசி நேரத்தில் உயர்த்துறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்க ஒட்டுமொத்தமாக 299 ரன்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்ச நம்ம இந்திய அணி 47வது ரன்களே பார்த்தீங்கன்னா சிக்கர் தவான் விக்கெட்டை இழந்தோம். அதே போல 101வது ரன்ல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரோட விக்கெட்டை இழந்தோம். தடுமாறிட்டு இருந்த அந்த நேரத்தில் அப்ப களமிறங்கின விராட் கோலி ஒரு அற்புதமான கேப்டன் இன்னிங்ஸ் அவர் விளையாண்டு முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதாவது வெறும் 112 பந்துகளுக்கு 104 ரன்கள் அடிச்சு இந்தியாவை ஒரு அற்புதமான வெற்றி பாதைக்கு விராட் கோலி கொண்டு போயிருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஓவர்களுக்கு 45 ரன்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்தியா எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரைக்ல இருந்த தோனியும் தினேஷ் கார்த்திக்கும் அவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாம இருந்து அதுல தோனி பார்த்தீங்கன்னா 54 பந்துகளுக்கு 55 ரன் அடிச்சு இந்தியாவோட வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தோனி அவர்களோட ரன் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. இப்படி இருக்க 4 பந்துகள் மிச்சம் இருக்கிற அந்த நிலையில இந்தியா 299 ரன்கள் அடிச்சு ஒரு அற்புதமான வெற்றியை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம இந்தியா படைச்சிருக்காங்க. அதே போல பிரசன்டேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தோனி அவர்களோட பேட்டிங்கை ரொம்பவே புகழ்ந்து பேசி இந்த வெற்றிக்கு தோனி அவர்களோட பேட்டிங்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் முதல் ஒரு நாள் போட்டி தோத்திருந்தாலும் இப்போ இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் விராட் கோலியோட அற்புதமான செஞ்சுரியும் அதே போல தோனி அவர்களோட அற்புதமான ஹாஃப் செஞ்சுரியும் சேர்ந்து 3 ஆட்டங்களை கொண்ட இந்த சீரீஸ்ல இப்போ இந்த சீரீஸை 1-1 அப்படிங்கிற விதத்தில் சமன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க வர வெள்ளிக்கிழமை மெல்போர்ன்ல நடக்க போற கடைசி ஒரு நாள் போட்டியில நம்ம இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.